Welcome to English with One YouTube channel. English கத்துக்கிற எல்லாருக்கும் இந்த English with One YouTube channel பயனுள்ளதா இருக்கும். இந்த சேனலை பார்க்குறவங்க சேனல் வீடியோக்கு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and ஷேர் பண்ணுங்க. Thank you guys. இந்த வீடியோல நம்ம prepositionன்றது என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். Preposition is a part of speech and preposition can be placed before noun or pronoun in a sentence. ஒரு sentencesல nounக்கு இல்ல pronounக்கு முன்னாடி place பண்ணுவோம். Why do we place it? Because it gives meaning to a sentence. ஒரு sentenceக்கு meaning கொடுக்கிறதுக்காக mostly இந்த preposition word யூஸ் பண்ணுவோம். Preposition இல்லாம நம்ம sentencesக்கு meaningகும் clear-ஆ இருக்காது. இப்போ preposition of time. டைமுக்கு வந்து நம்ம எந்த preposition-லாம் யூஸ் பண்ணலாம்னா on, at, in இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஆன் போடும்போது எப்போ போடலாம்னா ஒரு டேட்டுக்கு முன்னாடி ஆன் ஜூலை 4th 1982 அப்படின்னு சொல்ற டேட்டுக்கு முன்னாடி போடலாம். இயருக்கு முன்னாடி இன் யூஸ் பண்ணணும். டைம்க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், அட் யூஸ் பண்ணலாம். இப்போ ஐ வாஸ் born 2 minutes before my twin brother. பிஃபோர்ன்றதும் ஒரு ப்ரிப்போசிஷன் தான், ஆஃப்டர்ன்றதும் ப்ரிப்போசிஷன் தான். இதெல்லாமே ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம். இன்னு அட் ஆன் இது வந்து டைமுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம். டேக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்றோம், ஆன். இயருக்கு முன்னாடி இன்னு, டைமுக்கு முன்னாடி அட். உதாரணமா ஐ ஒர்க் ஃபாஸ்டர் அட் நைட். ஆர் ஷிஃப்ட் ஃபினிஷ்ட் அட் 7 PM. டைம் இதுக்கெல்லாம் முன்னாடி அட். ஃபேமிலிஸ் ஆஃபன் ஆர்கியூ அட் கிறிஸ்துமஸ் டைம். We will not leave before 3 PM. இந்த பிஃபோர் ஆஃப்டர் இது எல்லாமே ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம். டைம் மென்ஷன் பண்ற ஒரு ப்ரிப்போசிஷன். இப்போ அடுத்து நம்ம ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம்ல நிறைய ப்ரிப்போசிஷன் இருக்கு. அதுல டூரிங், அபவுட், அரௌண்ட், அன்டில், த்ரோ அவுட் இது எல்லாமே. ஐ லேர்ன்ட் ஹவ் டு ஸ்கை டூரிங் த ஹாலிடேஸ். He usually arrives around 3 PM. அப்ப டூரிங், அரௌண்ட், அபவுட், அன்டில் இது எல்லாமே எதுக்கு சொல்றது, டைமை இண்டிகேட் பண்ற ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம்ஸ். இப்போ ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ். ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ் நம்ம எது சொல்லலாம்னா அட், இன் இது ரெண்டும் யூஸ் பண்ணலாம். ஆன் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஆன், அட், இன். ஆன் எப்ப யூஸ் பண்ணலாம், the pen is on the table. அப்போ அதுவும் ஒரு பிளேஸை சொல்றதால ஆன் யூஸ் பண்ணலாம். அட் அந்த எங்க ஊரை சொல்றோம்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஐ லிவ் அட் புரசைவாக்கம் இன் சென்னை. அப்போ பெரிய சிட்டிலாம் சொல்லும்போது இன்னு, அந்த சிட்டில ஒரு சின்ன பிளேஸை சொல்லும்போது அட். ஐ லிவ் இன் தாஞ்சூர். ஐ லிவ் இன் டெல்லி. பட் இஃப் ஐ லிவ் a small street in Tanjore, how can I say I live at Bharatiya Street in Tanjore? அப்போ அந்த ஸ்ட்ரீட்டுக்கு முன்னாடி அட், டவுனுக்கு முன்னாடி இன் அப்படி யூஸ் பண்ணி எழுதணும். இதுதான் ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ். ஆனும் யூஸ் பண்ணலாம். The images are on the page. The specials are on the menu which is on the table. I watch television serial on television. I watch serial on television. I saw movie on television. இதெல்லாம் வந்து preposition of place. அடுத்தது இன்னு வந்து எப்பவுமே நான் சொன்னதுதான், பிளேஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம். பெரிய பெரிய இடத்துல யூஸ் பண்றது, ஒரு கன்ஃபைன்டு பவுண்டரிக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் ஐ ஸ்டடி இன் விமல் இன்ஸ்டியூட். அப்போ ஒரு விமல் இன்ஸ்டியூட்ன்றது ஒரு பவுண்டரி, கன்ஃபைன்டு பவுண்டரி, அதெல்லாம் சொல்லலாம். ஐ ஸ்டடி இன் XYZ காலேஜ். இந்த காலேஜ்ல படிக்கிறேன். அப்போ இந்த மாதிரி ஒரு கன்ஃபைன்டு பவுண்டரிஸ்க்கெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம், என்ன யூஸ் பண்ணலாம். அட்டுன்றது நான் சொன்ன மாதிரி தான், ஒரு சின்ன இடத்த சொல்றதுக்காக சொல்லலாம். The boys are at the entrance at the movie theater. I wait for you at the bus stop. அப்போ இந்த மாதிரி அட்டுன்றது வந்து ஒரு சின்ன பிளேஸை சொல்றதுக்கு அட்டை யூஸ் பண்ணலாம். இப்போ ப்ரிப்போசிஷன் ஆஃப் மூவ்மெண்ட். ப்ரிப்போசிஷன் ஆஃப் மூவ்மெண்ட்ல நம்ம உதாரணமா டூவை சொல்லலாம். டூ, அக்ராஸ் இதெல்லாம். ஐ கோ டு சென்னை. ஐ வில் கோ டு பேட். அப்போ நம்ம எங்கெல்லாம் மூவ் பண்றோமோ அதுல மோஸ்ட்லி என்ன பண்ணி யூஸ் பண்றோம், டூ யூஸ் பண்ணுவோம். ரெபேக்கா அண்ட் ஜூடி ஆர் ஸ்விம்மிங் அக்ராஸ் த லேக். இது கூட ஒரு மூவ்மெண்ட், அக்ராஸ் அப்படின்ற வார்த்தைகளும் யூஸ் பண்ணலாம். இப்போ ப்ரிப்போசிஷன் வித் வேர்ப்ஸ். ப்ரிப்போசிஷன் வித் வேர்ப்ஸ். வேர்ப்ஸ் கூட மோஸ்ட்லி டூ ஆட் பண்ணலாம். ஐ கோ டு சென்னை on vacation twice a year.
William can relate to the characters in the play. அப்போ சில verbsக்கு முன்னாடி admitted to, listen to, I listen to music. அதுக்கு நிறைய இடத்துல நம்ம இந்த toன்றதை மாத்திரம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதில் சில verbs வந்து to, for, about, of, in, at, from இது எல்லாமே வெர்புக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணலாம். I do this work for you. I want to know about you. I live in Chennai. I stay at Virudhunar. I stay at Virudhampakkam. I come from Pallavaram. ஸோ இந்த மாதிரி வேர்டெல்லாம் எப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் வந்து நம்ம ஒரு இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ரிப்போசிஷன் வித் வெர்பு, வெர்பு கூட ஆட் பண்ணக்கூடிய இந்த ப்ரிப்போசிஷன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணமாக குட்ன்ற வேர்டுக்கு முன்னாடி என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணலான்றத நீங்கள் பாருங்கள். இது இட்ஸ் ஸ்பெஷல் ஃபார் யூ. குட் அட் ஸ்டடீஸ். ஐ எம் குட் அட் ஸ்டடீஸ். ஸ்டடியில் நான் ரொம்ப சூப்பரான ஆள். ஐ குட் அட் ஸ்போர்ட்ஸ். I good at mathematics. I good at English. அப்போ இது எதை நம்ம சொல்கிறோமோ டேலண்ட் சொல்லும்போது குட் அட் சொல்லலாம். இன்னொன்று the nurse was good to my mother. ஒருத்தருக்கு ரொம்ப நல்லவங்களா இருக்கும்போது I good to, nice, kind, helpful person சொல்லலாம். I am good with animals means I get along with them and handle them well. இப்போ ஒரு ஏதாவது ஒரு I am good with my pet animal. My pet animal கூட நான் ரொம்ப அழகாக மூவ் ஆகிறேன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அப்புறம் குட் ஃபார்ன்றது எதுக்காக ரீசன் சொல்லும்போது ஸ்விம்மிங் இஸ் குட் ஃபார் ஹெல்த், வாக்கிங் இஸ் குட் ஃபார் யுவர் ஹெல்த். அப்புறம் குட் ஆஃப் யூ டு கம் மீன்ஸ் யுவர் பிஹேவ் நைஸ் அண்ட் குட் டு விசிட். தட் வாஸ் குட் ஆஃப் யூ மீன்ஸ் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு குட் ஆன். இந்த ப்ளூபெரி ஜாம் வில் பி குட் ஆன் டோஸ்ட் அப்படின்னா சில விஷயங்களை ஒத்து போகும்போது நல்லதாக ஒத்து போகும்போது அந்த இடத்துல குட் ஆன் சொல்லலாம். மோஸ்ட்லி நம்ம குட் ஆன் சொல்கிறது இல்லை. வி கேன் நிறைய டைம் நம்ம கான்வர்சேஷனில் வி ஆர் யூஸிங் குட் ஆக்ட் சொல்லுவோம். அண்டு எது கூட மிக்ஸ் பண்ணி போகுது அப்படின்னு சொல்லும்போது அது கம்ப்ளை வித் அக்செப்ட் போகுது அப்படின்னு சொல்லும்போது குட் ஆன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரிப்போசிஷனுக்கான ஒரு சின்ன எக்ஸசைஸ் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் பண்ணுங்கள். ஒன்லி 5 எக்ஸசைஸ் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா ப்ரிப்போசிஷனுக்கு வந்து நீங்கள் கற்றுக்கணுன்னா நிறைய ரீடிங் ப்ராக்டிஸ் இருக்கணும். நிறைய ரீட் பண்ணுறவங்க அன்கான்ஷியஸாகவே அவங்க ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரிப்போசிஷனுக்குன்னு சரியாக நம்ம எதுக்கு தான் இதுன்னு சொல்லி நம்ம கன்ஃபைன் பண்ணிக்க முடியாது. நீங்கள் ப்ரிப்போசிஷனை டெவலப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நிறைய ரீட் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸசைஸ், த போன் வாஸ் டேஷ் த டாக். அப்போ அபவுட்டா, ஃபாரா, ஆஃப்டரா, கன்சிடரிங்கான்னு பாருங்கள். இதில் அபவுட், ஃபார், ஆஃப்டர், கன்சிடரிங்கிறது வந்து வேற என்ன ப்ரிப்போசிஷனே கிடையாது, சும்மா கன்ஃபியூஸ் பண்ண கொடுத்துருக்கு. அப்போ த போன் வாஸ் ஃபார் த டாக். அப்போ என்ன அர்த்தம், அந்த நாய்க்காக தான் நம்ம இது பண்ணுறோம். அந்த போன் அது இருக்குது அதுக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது ஃபார், அதுக்காக அப்படின்றதுக்காக. வி ஆர் கோயிங் ஆன் வெக்கேஷன் ஆகஸ்ட். மந்த்துக்கு முன்னாடி என்ன வரும் நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணேன். மந்த் இயருக்கு முன்னாடி என்ன வரணும் அதை நீங்கள் கொஞ்சம் அவசரம் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட், ப்ளீஸ் புட் த வேஸ். எது மேலே விற்கணும் அதையும் அவசரம் பண்ணி சொல்லுங்க. ஐ ரிசீவ்ட் எ ப்ரெசன்ட். யாருக்கு அதுக்கும் பாருங்க. ஐ ரிசீவ்ட் எ ப்ரெசன்ட், யார்கிட்ட நான் வாங்கின ப்ரெசன்ட் அதையும் பாருங்க. ஸ்கூல் பிகின்ஸ், டேக்கு முன்னாடி என்ன வரணுன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கும் ஆன்சர் பாருங்க. நம்ம இந்த சின்ன எக்ஸசைஸை முடிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஆன்சரை. The bone was for the dog. We are going on vacation in August. மந்த்துக்கு அப்புறம் டேக்கு முன்னாடி என்ன வரணும் என்ன. அதே மாதிரி ஆன் த வேஸ், எது மேலே, ஆன் த டேபிள் மேலே வச்சிருக்கோம் அந்த வேஸை, ஃப்ளவர் வேஸை. அதுக்கப்புறம் ஐ ரிசீவ்டு எ ப்ரெசன்ட் ஃப்ரம் ஜானட். ஜானட்லேருந்து எனக்கு ஒரு ப்ரெசன்ட் வந்திருக்கு. அப்புறம் மண்டே, டே எதை சொல்லும்போது என்ன வரணும் ஆன். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரிப்போசிஷன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அதனால ப்ரிப்போசிஷன் கற்றுக்கிறேன்ற ஆர்வம் இருக்கவங்க கற்றுப்பாங்க. அண்ட் ஐ ரியலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.